தண்ணீர் வீட்டான் கிழங்க இந்த ஆன்லைன் ட்ரெண்டில் பார்த்துட்டு நிறைய பெண்கள் பீரியட்ஸ் ஃப்ளோக்காக, ரெகுலாரிட்டிக்காக, பீரியட்ஸ் பெயின்காக டாக்டர் கன்சல்டேஷனே இல்லாமல் இங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதுலேயும் இந்த சதாவரி சாப்பிட்டா கன்சீவ் ஆகும்னு சொன்னாங்க டாக்டர், இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேஷண்ட் என்கிட்டயும் வந்து கேட்டிருக்காங்க. தண்ணீர் வீட்டான் கிழங்க அளவு தெரியாமல் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்கள் பீரியட்ஸ் ஃப்ளோ நிறைய நாள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பாட்டிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக தண்ணீர் வீட்டான் கிழங்கு உங்களுடைய ஈஸ்ட்ரஜன் செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்தும். அதனால் உங்களுடைய பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு 15 டேஸில் மட்டும் இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க. இந்த வெட்டி வேறு, நெல்லிக்காய், கடுக்காய் மாதிரி இது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஹர்ப் கட்டாயம் கிடையாது. உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, வெயிட் கெயினே ஆக மாட்டுது, வெள்ளை படுதல் இருந்துக்கிட்டே இருக்குது, நைட்டு படுத்தா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மட்டும் ஒரு 2லேருந்து 3 கிராம் இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கினுடைய பொடியை பசும் பாலில் நல்லா கலந்துட்டு ஒரு 11 நாள் எடுத்து பாருங்கள். நல்ல சேஞ்சஸ் இருக்கும். மூலிகைகள் என்னத்தான் சேஃப்னு சொன்னாலும் அதை முறையாக பயன்படுத்தும் போது தான் நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் அதனால் எந்த தொந்தரவும் வராது. உங்கள் கண்டிஷனில் உங்கள் பாடிக்கு அது தேவையா அப்படிங்கிறத நீங்கள் மூலிகை மருத்துவரை பார்த்து அவங்க ஆலோசனையோடு எடுக்கும்போது கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.